இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலீஸ் ஆகிருந்த ஒடிசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒடிசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஐமேக்ஸில் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக சூப்பராக எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். இந்த படத்தை பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான். இந்த படத்தில் வந்து நடித்தவங்க வந்து மாட் டேமன், ராமலன், ஆனே ஹாத்தவே, ஜெத்தையா, ராபர்ட் பட்டின்சன் போன்ற பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தில். மாட் டேமன்னா இந்த படத்தை ஒடிசியஸ், ராமலன் வந்து டிலமேஜியஸ் ஒடிசியோட சன், ஆனே ஹாத்தவேனா குயின் பெண்டிலேப், ஜெட்டையானா வந்து அத்தினா, ராபர்ட் பட்டின்சன்லாம் வந்து மென்டார். ஓகே, இந்த படத்தில் வந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 250 மில்லியன், மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்னா இந்த படத்தோட. இந்த படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருட்கள் எடுத்திருக்காங்க. இந்திய மதிப்பில் இந்த படத்துக்கு 3500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கும் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வார்டு ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராமா படம் தான். ட்ராமா, எபிக்ஸ், ஆக்ஷன், அட்வென்ச்சர், மெட்ராலஜி படம். இந்த படத்தில் நீங்கள் வந்து ஸ்பாயிலர் அவ்வளோ பண்ண விரும்பலை. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஐமேக்ஸில் நார்மல் தேட்டரில் எந்த தேட்டரில் பார்த்தா அந்த படம் சூப்பராகவே இருக்குது. ஒரு சீனும் செம்ம சூப்பராக எடுத்துருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். படத்தில் இருக்கிற ஒரு சீனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. சில சீன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி தோணுது, அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. விஷுவல்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வார் சீக்வன்ஸ் தான் பயங்கரமாக இருந்தது. இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 ட்ராய், கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராய் படத்தை கூட கிறிஸ்டோபர் நோலன் 2004 ஏற்க வேண்டியதாக இருந்தது. ஒரு சில காரணத்தால் ஏற்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ராய் படம் பண்ணிங்கன்னா அந்த படத்தை பார்த்து இருக்கும். ஆனால் அந்த படமும் நல்லா வருது. இந்த படம் உண்மையாக சூப்பராகவும் இருக்குது. பொன்னியின் செல்வன், பாகுபலி, அது மாதிரி தான் ஹாலிவுட்டில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். அதில் வார் சீக்வன்ஸு, போட் ஃபைட்டு, அது மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்து எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய மாட்டி டீமெல்லாம் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் தூரம் எடுத்தாரு. ஒன்றும் மெயின் கேரக்டர் படத்தில் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பாட் சீக்வன்ஸில், ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாமே சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து விஷுவலாக செம்மையாக சூப்பராக நல்லா இருக்கும். அதிகமாக பட்டது அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தை விஷுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு. வார் சீக்வன்ஸ், 300 ட்ராய், பொன்னியின் செல்வன், பாகுபலி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இந்த படம் இருக்குது. ஆனால் அதோட இந்த படம் சூப்பராகவே எடுத்துருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். வார் சீக்வன்ஸ் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் போட முடியும், அது மட்டும்தான் கொஞ்சம். பட் படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் விஷுவலாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் உண்மையிலே அமேசிங்கான ஒரு படம் தான். எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருமே தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மாட் டேமன், டாமனன் போன்ற நிறைய நடிச்சு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காமல் போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷுவலாக செம்மையாக இருக்கும். 300 ட்ராய் எவ்வளோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படி தான் இருக்குது. ஆனால் அதோட கொஞ்சம் பிரம்மாண்டமே பண்ணியிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். ஒரு ப்ரீவியஸாக எடுத்த படங்கள் டார்க் நைட், பேட்மேன், டார்க் நைட் ரைசஸ், பிரஸ்டீஜ், இன்செப்ஷன் போன்ற நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி படத்தில் எந்த படமும் அவர் ஸ்டைலில் எடுத்திருக்கு. இந்த படமும் அவர் ஸ்டைலில் சூப்பராகவே எடுத்திருக்காரு. பிரம்மாண்டமான ஒரு படம்.
தேட்டரில் போய் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன். இந்த படம் வந்து நாளே வந்து விக்கிபீடியா படி 39 மில்லியன் வசூல் இருக்குது இந்தியா உலகம் ஃபுல்லாக. இந்த படம் வந்து நீங்கள் விக்கிபீடியா போய் செக் பண்ணி பாருங்கள். ஒடிஷன் போட்டால் 39 மில்லியன் வந்திருக்கு ஃபஸ்ட் டே படம். எப்படி ஒரு கலெக்ஷன் அந்த படம். ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.